வெறும் ரூ. 10க்கு தேங்காய் மட்டும் இருந்தா போதுங்க. ரொம்ப டேஸ்டியா நாம இத செஞ்சிடலாம். கடையில காசு குடுத்தா கூட இவ்வளவு டேஸ்டியாவும், இவ்வளவு ஹெல்த்தியாவும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க இதுக்காக எள்ளசு தேங்காவும் எடுத்துக்கலாம். அல்லது உங்க வீட்ல கொப்பர தேங்காய் கொஞ்சம் முற்றி போய் கிடக்குது. நீங்க சமையலுக்கு கூட பயன்படுத்த மாட்டீங்க. அப்படின்னா கூட தாராளமா அந்த கொப்பர தேங்காய் எடுத்து இதே போல செஞ்சுக்கலாங்க. இப்போ 3 தேங்காவ பிரஷர் குக்கருக்குள்ள போட்டிருக்கிறோம். கூடவே 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு பிரஷர் குக்கர்ல 2 விசில் போட்டு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தேங்காய் கொஞ்சம் சூடா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் அப்படியே விட்டு வச்சிருந்தேன். கொஞ்சம் ஆறுறதுக்காக. தேங்காய் இப்போ நல்லாவே ஆறி போயிருக்குது. இத நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு கத்தி வச்சு 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நான் எடுத்துருக்கக்கூடிய தேங்காய் கொஞ்சம் முற்றி போன தேங்காய் தான். அதனால் நம்ம வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் கருப்பாகவே இருக்கும். அந்த கருப்பு கலர் தோலெல்லாம் நல்லா டார்க்காகவே தெரியும். நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் விசில் போட்டு எடுக்கும்போது இந்த கருப்பு கலர் தோலை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதுக்காக எலசு தேங்காய் யூஸ் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தாத தேங்காய், கொப்பரை தேங்காய் ரொம்ப நாளாக காஞ்சு போய் கிடக்கு அப்படின்னா இதே போல் ப்ரெஷர் குக்கரில் போட்டு எடுத்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் தோலை ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் தோலெல்லாம் கத்தி வச்சு நம்ம சீவி எடுத்துடலாம். இதில் பெரிய வேலை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த கருப்பு கலர் தோல் எல்லாத்தையும் நம்ம இதே போல் நீக்கி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் இருக்கக்கூடிய எல்லா கருப்பு கலர் தோலையும் நான் நீக்கி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். காஞ்சு போன தேங்காவாக இருக்கிறதால பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும். க்ளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் எல்லாத்தையும் ஒரு முறை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருப்பு கலர் தோலோடு நம்ம கட் பண்ணி அப்படியே போட்டோம் அப்படின்னா கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அதே சமயத்தில் அந்த கருப்பு கலர் தோல் ஹெல்த்தியானதும் கிடையாது. இப்போது இதே போல் நம்ம எடுத்து செஞ்சோன்னா நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு நிறமும் நல்ல வெள்ளையாகவே கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல வாசனைக்காக இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பல்ஸில் போட்டு 2 முறை சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நார்மலில் போட்டு 2 முறை சுற்றி எடுத்திங்கன்னா நல்ல பூ மாதிரி அரைஞ்சு கிடைக்கும். நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா துருவுற தேங்காய் மாதிரியே இருக்காது. அதை விடையும் சின்ன சின்ன துருவல்களாக கிடைக்கும் நமக்கு. நம்ம இந்த தேங்காவை இதே போல் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுக்கிறதால 2 விதமான நன்மை இருக்குது. ஒன்று என்னென்னா நம்ம செய்ய போகிறது ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாது. இன்னொன்று என்னென்னா அது தேங்காய் ரொம்ப சாஃப்டாகும். அதனால் மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை எடுக்கிறது, அந்த கருப்பு கலர் தோல் இருக்கும் இல்லையா, அது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த வெல்லம் கரைஞ்சி வரும். நம்ம இப்போ கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காவை ஒரு பவுலில் எடுத்து அளவு எடுத்துக்கோங்க. அதே பவுலில் 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வெல்லம் எடுத்துருக்கக்கூடிய இந்த கப்பில் இந்த தேங்காய் துருவல் இருக்கு இல்லைங்களா, அதை அளவெடுத்து வச்சுருந்தேன். அது 1 கப் அளவு இருந்துச்சு. அதே கப்பில் தான் வெல்லம் சேர்த்துருக்கிறேன். இப்போ வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப்ஸுக்கு இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் கலங்காமல் இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் நமக்கு வெந்து கிடைக்கணும். இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதே போல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது இதுக்கு. அதே மாதிரி தண்ணியும் நீங்கள் நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போது இது நல்லாவே கொதி வந்திருக்கு. அதே பாத்திரத்தில் நம்ம இதே போல் ஒரு ட்ராப்ஸுக்கு எடுத்து விட்டு பார்க்கலாம். அதை விட இன்னும் நல்ல கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பருவத்தில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் முன்னப்பின இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. இப்போது எந்த கப்பில் நம்ம வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறோம். கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கக்கூடிய தேங்காவை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் நமக்கு கரெக்டான அளவில் நமக்கு கெட்டியாக காஞ்சி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளற வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதே போல் நம்ம கிளறி விட்டால் போதும். ஏற்கனவே இந்த தேங்காய் நல்லா வெந்து போயிருக்கு. அதனால் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம். இதில் நம்ம நெய் சேர்க்கணும். நெய் சேர்க்கும் போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகவே ஆகுங்க. அதுக்காக தான் நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கிறோம்.
ஏற்கனவே நம்ம நெய் சேர்த்துருந்தோம். அது கூட ஒரு முறை இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரத்தில் நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கக்கூடிய அந்த தேங்காய் அது கூட நம்ம இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெரிய வேலையே இல்லாமல் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு முடிவெடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இதே போல் வேக வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட முடியுங்க. இப்போது தேங்காய் கூட அந்த பால் பவுடர், வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுது. இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே சூப்பரான ஒரு அருமையான வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இதில் அரைக்கும்போதே ஏலக்காவும் சேர்த்துருந்தோம். இந்த மாதிரி நமக்கு நல்லா திரண்டு வர மாதிரியே வரும் பாருங்கள். இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்காது. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மிக்ஸ் ஆகி வரும். நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது உதிரி உதிரியாக இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இதில் மாதிரி கொஞ்சம் இடத்துல மட்டும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் டிஃபன் பாக்ஸ் சின்னதாக எடுத்தாலும் ஓகே தான். அப்ளை பண்ணி விட்டாச்சு. அடிக்கடி நம்ம வீட்டில் தேங்காய் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் 1-2 தேங்காய் கொப்பரை தேங்காய் ஓரமாக இருந்துட்டு தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட ரொம்ப காஞ்சு போன தேங்காய் கூட இருக்கும். அதெல்லாம் நம்ம சமையலுக்கு எடுத்து பயன்படுத்தவே மாட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேங்காய்களை கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு கெட்டு போகவும் செய்யாது. ஸ்பூனோ அல்லது ஒரு கரண்டியோ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ அடியில் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும். நமக்கு ஒரு ஷேப்பு கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி அமுக்கி விட்றோம். இப்போ எல்லாத்தையும் அமுக்கி விட்டாச்சு. அமுக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுக்கோங்க. இது நல்லா கெட்டி ஆகிடும். இதை நம்ம சாஃப்டாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெல்லம் பாகு காய்ச்சி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்காகவே இருக்கும். கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஆற விடும்போது அந்த டைமில் உங்கள்கிட்ட நட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி மேலே தூவி விட்டிங்கன்னா சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அல்லது ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா கூட குழந்தைங்கள்லாம் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கடையில் போய் நம்ம இதே மாதிரி ஒரு 1/4 கிலோ வாங்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு 400 ரூபாயாவது நமக்கு செலவாகும். ஆனால் வீட்டில் வெறும் 10 ரூபாயில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், ரொம்ப ஈஸியாக செய்யணும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது. டேஸ்ட்டுன்னா அவ்வளோ டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம ஹெல்த்தியாக செஞ்சுருக்கிறதால குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இதை மாதிரி கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகவும் செய்யாது. வீட்டில் காஞ்சு போன தேங்காவாக இருந்தாவோ அல்லது வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்காய் இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.